Alhamdulillah, Alhamdulillah, Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina wa Mawlana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Mawlana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்றோடு 26 தராவி முடிவு பெற்றுவிட்டது. 30ஆம் ஜுஸ்ல கிட்டத்தட்ட அரை ஜுஸ்ஸு ஓதப்பட்டுச்சு. இன்னைக்கு மட்டும் 12 சூறாக்கு மேலே ஓதப்பட்டுச்சு. அதில் சூரத்துல் வாஷியா அப்படின்ற ஒரு சூறால அல்லாஹ் ஒரு ஆயத்தில் கேட்குறான், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃபா குலிகத். நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறா. அந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் என்ன கேட்குறான்னு சொன்னால், அஃபலா யன்துரூன, நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா, இலல் இபிலி கைஃபா குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, வைல சமாய் கைஃபு ருஃபியத், வானம் எப்படி அந்தரத்தில் மேலே வானம் எப்படி நிற்குது அப்படின்னு சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா, வைல சமாய் கைஃபு ருஃபியத் வைலல் சிபாலி கைஃபு நுசிபத், மலைகள் எப்படி பூமி மேலே நட்டு வைக்கப்பட்டது, இதையும் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, வைலல் அருளி கைஃபு சுத்திஹத், பூமி எப்படி விரிச்சு வைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் ஏன் ஒட்டகத்தை பற்றி கேட்குறான்னு சொன்னால், அரபுகள் இடத்துல ஒட்டகம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் ஒட்டகத்தை பற்றி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சிந்தனை ஃபுல்லாக ஒட்டகத்துக்கு மேலே தான் இருக்குமா. ஒட்டகம் இருந்துன்னு சொன்னால் அவங்க பெரிய பணக்காராக கருதப்படும். அதுலேயும் குறிப்பாக சிகப்பு நிற ஒட்டகம் இருந்துன்னு சொன்னால் அவங்க தான் அரபுகளை ரொம்ப ஃபேமஸானாங்க, ரொம்ப கண்ணியமானவங்க, அந்தஸ்து உயர்ந்தவங்க அவங்க தான். யார்கிட்ட சிகப்பு நிற ஒட்டகம் இருக்கிறது அவங்க தான். ஒட்டகத்தை பற்றி தான் அவங்க அதிகமாக பேசுவாங்களாம். அவங்க சிந்தனை ஃபுல்லாக ஒட்டகத்தை தான் இருக்கும். இப்போ நம்ம தெருவில் நடந்து போயிட்டேன்னு சொன்னால் நம்ம பார்வை ஃபுல்லாக அந்த பாலைவனத்தில் அந்த அரபுகளோட பார்வை எங்கே போகும்னு சொன்னால், ஒன்று நடந்து போகும்போது பூமி பார்ப்பாங்க, அந்த இடத்துல வானத்தை பார்ப்பாங்க, அங்கங்கே மலை இருக்கும், மலையை பார்ப்பாங்க, ஒட்டகத்தை பார்ப்பாங்க. அதனால அந்த நாளத்தை சொல்கிறான், ஒட்டகத்தை செஞ்சு பார்க்க மாட்டீங்களா, பூமியை பார்க்க மாட்டீங்களா, வானத்தை பார்க்க மாட்டீங்களா, மலையை பார்க்க மாட்டீங்களா, இந்த அவங்க கண்ணுக்கு அந்த நாள் தான் தென்படும். அதனால தான் அந்த நாளை பற்றி கேட்குறான் என்பதாக முஃபஸ்ஸீர்கள் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்ற அந்த ஒரு ஆயத்தை நம்ம சிந்திப்போம். ஏன்னா அல்லாஹ் கேட்கறான் இல்லையா, ஒட்டகத்தை எப்படி படைச்சுன்னு சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்கறதுனால இந்த ஒரு ஆயத்துக்கு நீங்க அமல் செய்வோம். அல்லாஹ் ஒட்டகத்தை சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்கறதுனால நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் ஏன் அப்படி சொல்றான்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஒட்டகம் இருக்கு இல்லையா, அது மற்ற பிராணி மாதிரி கிடையாது. அது கொஞ்சம் வித்தியாசமான பிராணி. மற்ற பிராணிக்கெல்லாம் நீங்கள் தீனி வைக்கிறோம், தண்ணி காட்டணும், வைக்கல் போடலாம், ஆடு மாடுலாம் வைக்கல் போடலாம், புண்ணாக்கு போடலாம், அதுக்கு நேரத்தில் தீனி போடலாம். ஆனால் ஒட்டகத்துக்கு அந்த விலையே கிடையாது. ஒட்டகம் ஈஸியாக வளர்க்கலாம், நம்ம வளர்த்தா மட்டும் போதும். அதுக்கு தேவையான தீனி அதையே சாப்பிட்டுக்கும், அதே இலையை பறித்து கிளையை அப்படி உடச்சி அதையே சாப்பிட்டுக்கும். அந்த மாதிரி நேரம் மாட்டுக்கு தண்ணி காட்டலாம், காலையும் சாயங்காலம் தண்ணி காட்டலாம். தண்ணி காட்டணும்னு சொன்னால் மாடு ஓரளவு சோர்ந்து போயிடும். ஆனால் ஒட்டகத்துக்கு அந்த வேலையே கிடையாது. ஒரு தடவை ஒன்ஸ் தண்ணி குடிச்சுன்னு சொன்னால் 8 நாளைக்கு தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு தேவையானப்ப தண்ணி எடுத்து அதையே குடிச்சிக்கும். அதாவது வயிற்றுல டேங்க் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒரு தடவை ஒட்டகம் தண்ணி குடிச்சோம்னா அடுத்த 8 நாளைக்கு தண்ணியே தேவைப்படாது. 8 நாளும் கிடையாது, குறிப்பாக ஒட்டகத்துக்கு தண்ணியே தேவைப்படாது. எந்த ஒட்டகமும் தண்ணி இல்லாமல் வறண்டு தண்ணி குடிக்காம மௌத்தா போச்சுன்னு வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு ஒட்டகத்துக்கு தண்ணி தேவைப்படாது. ஏன்னா பாலைவனத்தில் அந்த மாதிரி நீங்கள் மாட்டிலேயே குதிரையிலேயே பிரயாணம் செஞ்சோன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அதில் பிரயாணம் செய்ய முடியும். ஒட்டகத்தில் அப்படி கிடையாது. எவ்வளோ நேரம் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கலாம், இரவு பார்க்கலாம். ஒரு மாட்டு வண்டியில் போனேன்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியாது. அது சோர்ந்து போயிடும், களைச்சி போயிடும், ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் மாடு. ஆனால் ஒட்டகம் அப்படி கிடையாது. இரவு பார்க்கலாம், நான் ஸ்டாப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சிறப்பு தான் ஒட்டகம். ஒட்டகத்தோட படைப்பை சிந்திச்சிங்க சொன்னால் அல்லாஹ் இப்படிப்பட்ட மகத்தான நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இன்னும் ஒட்டகத்தை பற்றி சொல்லுவாங்க, ஒட்டகம் அவ்வளோ ஹைட்டாக எப்படி ஏறும்னு சொன்னால் அதுக்கும் எல்லாம் ஒரு வழி வச்சிருக்கான். நமக்கெல்லாம் ஒரே ஒரு மூட்டு தான், தொடையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே மூட்டை, ஒரு பெண்டு தான் பண்ண முடியும். ஆனால் ஒட்டகத்து அப்படி கிடையாது. பாதகத்துக்கு மேலே ஒரு முட்டு இருக்கும், இன்னொரு முட்டு தொடை கீழே ஒரு முட்டு, 2 முட்டு இருக்கும். 2 ஸ்டெப்பாக பெண்ட் பண்ணும். ஒரு ஸ்டெப்பு அப்படியே 2ஆவது ஸ்டெப் பெண்ட் பண்ணும். அப்படியே சின்னதாக அப்படியே உட்கார்ற மாதிரி, சின்ன பசங்க போது கொண்டு பெரியவங்க பெண்கள் உட்கார்ற மாதிரி ஒட்டகம் அப்படியே சமமாக படுத்துக்கும். 2 பெட்டு பண்ணா எப்படி இருக்கும் ஒட்டகம், ஒரு முட்டு 2ஆவது, நம்ம ஒரு முட்டு பண்ணா முட்டுக்கால் போறோம் இல்லையா, சஜிதால உட்காரோம் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டகம் 2 தடவை பெண்ட் பண்ணி உட்காரமா. அப்படி உட்காந்து நம்ம அது மேல சவாரி செஞ்ச உடனே கப்புன்னு எந்திரிக்காது, எச்ச கீழே விழுந்துரும். குதிரை அப்படிதான் டக்குன்னு எந்திரிக்கும். ஆனால் ஒட்டகம் அப்படி இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் பெண்ட் லாஸ்டா எந்திரிக்கும், 2ஆவது பெண்ட் பண்ண பார்த்தா அது ஃபர்ஸ்ட் இருக்கும். அதாவது பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்கும் ஒட்டகம். சவாரி செய்து சுலபமா இருக்கும் ஒட்டகம். அதுங்க அல்லாஹ் குரான்ல சொல்றா, ஒட்டகத்தையும் கப்பலுக்கு நீங்க அல்லாஹ் குரான் ஒரு ஆயத்துல கப்பல் மேலேயும் லோடு ஏத்துறீங்க, ஒட்டகத்து மேலே லோடு ஏத்துறீங்கன்னு நல்லா சொல்றான். ஒரு கப்பல் சுமக்கூடிய சுமையை ஒட்டகம் தனியால சுமக்கும், உங்களையும் சுமக்கும், உங்க சுமையும் சுமக்கும். ஒட்டகத்தை பத்தி சொல்றான். அரபுல அதுக்கு பேரு பாலைவன கப்பல் சொல்லுவாங்க. ஒட்டகத்துக்கு பேரு பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அரபுல.
ஏன் நான் ஒட்டகத்தை பத்தி பேச சொன்னா அல்லாஹ் ஒட்டகத்தை பத்தி சிந்தித்து பார்க்க சொல்லியிருக்கான். அதான் ஒட்டகத்தை பத்தியா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதுவும் குறிப்பா அரபுல ஏதாவது ஒண்ணா 100 ஒட்டகம் சன்மானம் சொல்லுவாங்க. 100 ஒட்டகம்னா சாதாரண கிடையாது. ஒரு ஒட்டகம் 25 லட்சம் ஒட்டகம் சொன்னா கிட்டத்தட்ட 25,000 ஒட்டகம் சொன்னா 2.5 லட்சம் வரும். அவ்வளவு ஒட்டகம் ஃபேமஸ். ஜம்ஜம் கிணறு ஒரு தடவை ஜம்ஜம் கிணறு மூடி போயிடுச்சு. பல வருஷமா ஜம்ஜம் கிணறு எங்க இருக்குன்னு தெரியல. அது ஃபுல்லா பாலைவனம் தானே, அது கிணறுலாம் கிடையாது. ஒரு சும்மா ஆழ்துளை கிணறு மாதிரி இருக்கும் ஜம்ஜம் தண்ணி, ஜம்ஜம் கிணறு. அப்போ அப்துல் முத்தலிப் யாருன்னு சொன்னா சல்லல்லாஹுடைய தாத்தா, சல்லல்லாஹுடைய அப்பா அப்துல்லாவுடைய அப்பா அப்துல் முத்தலிப் ஊர்ல பெரிய கண்ணியமா பணக்காரனா இருக்கிறாரு. அவர் ஒரு நீயத் வச்சுக்கிட்டாராம், ஜம்ஜம் தண்ணி மட்டும் எனக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துறான்னு சொன்னா அப்பெல்லாம் எல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. சல்லல்லாஹு தான் ஏத்துக்கல. அல்லாஹ் காட்டி கொடுத்தான்னு சொன்னா நான் என்னுடைய அவங்க 10 பசங்க அப்துல் முத்தலிப், ஒரு 10ல ஒரு பையனை நான் குர்பானி கொடுத்துறேன் அப்படின்னு நியத்து செஞ்சுட்டாரு. அப்பெல்லாம் சரீரத்துலாம் கிடையாது. சலாசம் வரதுக்கு தாத்தா காலத்துல நரபலி கொடுக்குன்னு நியத்து வச்சுட்டாரு. அதே மாதிரி கனவுல அல்லாஹ்தாலா ஜம்ஜம் தண்ணி இந்த இடத்த இருக்குன்னு காட்டிட்டான். காலைல எழுந்திரிச்சு வெளியே போய் பார்க்கறது, கனவுல அந்த இடத்த அடையாளம் வச்சு போய் பார்க்கறது. கரெக்டாங்க ஜம்ஜம் தண்ணி மணல் தோண்டி பார்த்து ஜம்ஜம் தண்ணி கிணறு கிடக்குது. சரி கிடைச்சிச்சே, நம்ம நீயத்தை வச்சு செஞ்சலாம்னு சொல்லி 10 பிள்ளைங்க பேரையும் எழுதுறாரு. ஹம்சா, அப்பாஸ், அப்துல்லா, அப்படியே 10 பேர் அவருக்கு. 10 பேரை எழுதி போட்டா அல்லாவோட நாட்டம் சீட்டு பிடிக்க போறாரு. அப்துல்லா அந்த பேர் தான் வருது. அப்துல்லா யார் சொன்னா சல்லாசம் தகப்பனார். அப்ப கல்யாணம் ஆகல, அதுக்கு முன்னாடி சொல்றேன் நான். சல்லாசம் தகப்பனார் பேர் வருது. அவருக்கு நரபலியா சொல்லி முடிவு பண்ணாரு அப்துல் முத்தலிப். ஊர் மக்கள் எல்லாம் தடுத்துட்டாங்க. ஏன்பா நீ பெற்றது 10 புள்ள, 10லயும் ஒரே புள்ள இருக்கு பாத்தியா அப்துல்லா, அதுதான் தங்கமான புள்ள, அமைதியான புள்ள, யார் பேச்சுன்னு போக மாட்டான். அதனால அப்துல்லா வேணாம், திரும்ப சீட்டு பிடிக்க போடு. நீங்க அப்துல்லாவுக்கு பதிலா ஒரு ஒட்டகம் நீ குர்பானி தரேன், நல்லா ஏத்துப்பா, மாத்தி போடுன்னு சொல்றாங்க. சீட்டு பிடிக்க போறாங்க. ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாமா அல்லது அப்துல்லா குர்பானி சீட்டு பிடிக்க போட்டா திரும்பவும் ஒட்டகம் தான் வருதான். ஒட்டகம் வரல, சீட்டு பிடிக்க போட்டா அப்துல்லான்னு வருது 2வது அடியும். என்னடா இது அப்படி ஆயிப்பன்னு சொல்லி திரும்ப சொல்றாங்க, நீ 10 ஒட்டகம் எழுதி போடுப்பா, ஒரு சீட்ல 10 ஒட்டகம், இன்னொரு சீட்ல அப்துல்லான்னு பேர் எழுதி போடுன்னு சொல்லி சீட்டு பிடிக்க போடுறாங்க. திரும்பவும் அப்துல்லா தான் பேர் வருதான். அப்துல் முத்தலிப் திரும்ப கொடுக்கலான்னு சொல்லி முனைக்கிறாரு, குர்பானை கொடுத்துறாங்க. இல்ல திரும்ப போடு, ஊர் மக்கள் குடும்பம் எல்லாம் தடுக்குது, அப்துல்லா வேணும்னு சொல்லி. ஒட்டகம் அவ்வளவு ஃபேமஸா. அதனால ஒரு 80 ஒட்டகம் கூட 80 போறாங்க படிப்படியா. 80, 60, 50, 50, 60, 70 படிப்படியா சீட்டு பிடிக்க போட ஒவ்வொருத்தரையும் அப்துல்லா பேர் தான் வருதான். அப்துல்லா பேர் தான் ஒட்டகம் பேரே வரல. கடைசியா முடிவு பண்ணிட்டாங்க, நீண்டு போது கடைசியா சொல்றாங்க, சரி 100 ஒட்டகம் சீட்ல இருந்து ஒரு பேர்ல 100 ஒட்டகம், இன்னொரு சீட்ல அப்துல்லா, இந்த 2 யார் குர்பானி சொல்லி போன உடனே அவரு அப்துல் முத்தலிப் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னா கேட்க மாட்டேன், 100 ஒட்டகம் வந்தா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்துருவேன். அல்ல இந்த வாட்டி அப்துல்லான்னு பேர் வச்சு அப்துல்லாவை தான் நான் நரபலி கொடுப்பேன், நீங்க தடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சீட்டு குடிக்க போறாங்க. அல்லாவோட ஏற்பாடு 100 ஒட்டகம் வருது. அதனால அப்துல்லா குர்பானி கொடுக்காம 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து அந்த ஜம்ஜம் தண்ணி கிணறை மீட்டுனாங்க, கண்டுபிடிச்சாங்க. இந்த அளவு அப்துல் முத்தலிப் கண்டுபிடிச்சது தான் இந்த அளவு அதை பாதுகாத்துட்டே வராங்க. அவர் கண்டுபிடிச்சது சல்லாசம் பாட்னர் கண்டுபிடிச்சது அந்த ஜம்ஜம் கிணறு. இப்ப 100 ஒட்டகனால இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. சல்லாசம் உம்ரா முடிச்சு அப்படியே ஹஜ்ஜி செய்யறாங்க. அதே கையில ஹஜ்ஜி செய்யறாங்க. ஹஜ்ஜி செஞ்சவனே பக்ரீத் காலையில குர்பானி கொடுக்க 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி குர்பானி கொடுக்க வேண்டி குர்பானி கொடுக்க முயற்சி செய்யறாங்க. 63 ஒட்டகத்தை சல்லாசன் தன்னுடைய கையால குர்பானி கொடுக்குறாங்க. மீதியில 37 கொடுக்கல. மீதியில 37 தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு குர்பானி கொடுக்குறாங்க. ஏன் 63 குர்பானி கொடுத்தாங்க சொன்னா சல்லாசன் உலகத்துல 63 வயசு தான் வாழ்வேன் அப்படின்னு சூசகமா காட்டுறதுக்காக 63 குர்பானி கொடுத்தாங்க. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா அந்த 63 ஒட்டகம் சல்லாசன் குர்பானி கொடுக்கும் போது ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு ஒட்டகம் முந்தி அடிச்சுட்டு வருதா. என்ன குர்பானை குடும்பம் முந்தி அடிச்சுட்டு வருதா. ஒரு ஆட்டை இருக்கும்போது இன்னொரு ஆடு பார்த்தா மிரளும், இன்னொரு ஆட்டை பிடிக்கல. ஒரு ஆட்டா இருக்கும்போது இன்னொரு ஆட்டை பார்த்து மிரளும். ஏன்னா அதாவது அடுக்க போறாங்க தெரிஞ்சு போயிடும். ஆனா ஒட்டகம் தெரிஞ்சே தன் தலையை முன்னாடி கொடுக்குதான். சலாசம் கையில அறுபடத்துக்கு ஆசைப்பட்டு என்ன அருங்க என்னன்னு சொல்லி முந்தி போட்டு தன் கழுத்தை முன்னாடி வீட்டுதான் ஒட்டகம். அந்த அளவுக்கு சலாசம் மேல ஒட்டகம் பாசம் வச்சிருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா சலாசம் கஸ்பா அப்படின்னு ஒட்டகம் வச்சிருந்தான். எப்பயுமே அதுதான் பிரயாணம் செஞ்சு போவாங்க. ஹஜ்ஜில இருந்து மக்கா மதினா சஃபர் செய்யும், அந்த ஹிஜ்ரத் செய்யும் போது அந்த கஸ்வ ஒட்டகம் தான் சஃபர் செஞ்சாங்க. சலாசம் வஃபாத்தானதுக்கு அப்புறம் அந்த ஒட்டகம் சலாசம் வஃபாத்தை பிரிவு தாங்க அப்படியே சாப்பிடாம ஒரு 20 மெலிஞ்சுட்டு அப்படியே மௌத்தா போச்சான். சலாசம் இல்லாத உலகத்தை வாழ மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஒண்ணுமே சாப்பிடாம 20 இருந்து அப்படியே மௌத்தா போச்சு. இன்னொரு ஹதீஸ்ல சலாசம் ஒரு கழுத்து மேல பிரயாணம் செய்வாங்களா, அந்த கழுத்தை சலாசம் இல்லாத பிரிவை தாங்க முடியாம ஓடி போய் கிணத்துல கொடுத்து தன்னோட உயிரை மாற்றிக்கிச்சான். கிணத்துல கொடுத்து செத்து போச்சு. அந்த அளவுக்கு சலாசம் பாசம் வச்சிருந்தாங்க. ஒட்டகம் சலாசன் பேசி இருக்கு, ஒட்டகம் சலாசன் சஜிதா செஞ்சிருக்கு, ஒட்டகம் சலாசனை முறையிட்டு இருக்குதான். ஒரு அன்சாரி சாஹாபாக்கள் தோட்டத்துக்கு சலாசன் போன உடனே ஒரு ஒட்டகம் ஓடி அழுகுதான். என்னன்னு கேட்டா அந்த ஒட்டகத்துடைய காவலாளி
முதலாளி கூப்பிட்டு தண்டிக்கிறாங்க. இந்த ஒட்டகத்தை அதிகமாக சுமை சுமக்கிறியா, ஒட்டகத்தை அடிக்கிறியா, இந்த ஒட்டகம் என்ன முறையிடுது என்பதாக ஹதீஸ் வருது. ஆக ஒட்டகம் அவ்வளவு சிறப்பு. குர்பானி கொடுத்து ஒட்டகம் சுலபமா குர்பானி கொடுக்கலாம். மாடு மாதிரி படுக்க வச்சு ஒரு கணிச்சுனா குர்பானி கொடுக்கும். நின்றுட்டு தான் குர்பானி நின்று வச்சு அந்த கழுத்துல அப்படியே குத்தி எடுப்பாங்க. நின்றுட்டு தான் குர்பானி கொடுக்க முடியும். நம்மளும் நிக்கிறோம், ஒட்டகம் நிக்கிறோம். ஒட்டகத்தை பால் கறக்கும் போது நம்ம நின்றுட்டு தான் பால் கறக்க, உட்காந்து கறக்க முடியாது. ஒட்டகம் அவ்வளவு சிறப்பு, சொல்லிட்டே போலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூடத்துல சாலிஹ் நபிட்ட ஒரு நபி இருந்தா, சாலிஹின் ஒரு நபி. அந்த நபிகிட்ட வந்து ஊர் மக்கள் எவ்வளவு சொல்லி ஏத்துக்கலையா, கேலி கிண்டெல்லாம் பண்ணானுங்க. கடைசியா சொன்னாலாம், சாலிஹே ஓ அல்லாஹ் நான் ஏத்துக்கிறேன், நாங்க சொல்றது செய்வியா அப்படின்னு ஊர் தலைவர் கேட்கறாரு. சரி என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய மலையை காமிச்சு, இதோ தெரிஞ்ச மலை, இந்த மலையில இருந்து ஒரு ஒட்டகம் வெளியில ஓடுறோம். அந்த ஒட்டகம் செனை ஒட்டகமா, அதாவது கர்ப்பிணி ஒட்டகமா இருக்கும். வெளியில வந்து அடுத்த நிமிஷமே அந்த ஒட்டகம் குட்டி போடுறோம், அன்னைக்கு செய்வியான்னு சொல்லி எல்லாம் கை தட்டி கேலி பண்ணி சிரிக்கிறாங்களாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ல துவா செய்யறாங்க. துவா செஞ்ச உடனே அந்த ஒட்டகம், அந்த பெரிய மலை அப்படியே ரெண்டா பொளக்குது. பொளந்த உடனே ஒட்டகம் வருது. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி வரலாறு. அந்த மலை பொளந்த உடனே ஒட்டகம் வெளியில வருது. நல்ல கம்பீரமான ஒட்டகம் வருது. வந்த உடனே பெரிய குட்டி போடுது. அல்லாஹ் சொல்றான், ஹாதிஹி நாக்கத்துல்லா, இது என்னோட ஒட்டகம். அல்லாஹ் சொல்றான். அவன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இந்த ஒட்டகத்துக்கு துணி கொடுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒட்டகத்துடைய தண்ணி எப்படி குடிக்கும் தெரியுமா? ஒரு கிணறு, இந்த ஊருக்குள்ள ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி குடிப்பாங்க. இன்னொரு நாள் அந்த ஒட்டகத்துடைய அந்த டைம் ஒட்டகம் தண்ணி வச்சு குடிச்ச சொன்னா கிணறு ஃபுல்லா டோட்டலா காலி பண்ணிடும். ஒரு ஊரு ஃபுல்லா ஒரு நாள் தண்ணி குடிக்கும். அடுத்த நாள் ஒட்டகம் தண்ணி குடிக்குமா, அந்த அளவுக்கு தண்ணி ஒட்டகம் குடிக்குமா. அந்த ஒட்டகம் தினமும் போய் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல போய் நிற்கும். நின்ற உடனே அந்த பால் மடுக்கு நேர பாத்திரம் வச்சா தானா சுவிட்ச் போட்டவன் தானா பால் கறக்கும். அப்படியே அடுத்த வீட்டுக்கு போகும். தினமும் காலையில சாயங்காலம் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் இலவசமா எல்லாம் ஒட்டகத்துக்கு பாலை கொடுத்தான். தினமும் போய் நிற்கும். காலையில கொண்டு போய் பாத்திரத்தை வைப்பாங்க, பால் கறக்கும். திருப்ப அடுத்த வீட்டுக்கு போகும், அடுத்த பால். இப்படியே ஒட்டகத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும். அல்லது சுப்ஹானஹு ஏன் இதெல்லாம் சொல்றான் சொன்னா, அல்லாஹ் ஒட்டகத்தை சிந்தித்து பார்க்க மாட்டீங்களாம் கேட்கறான். அந்த அடிப்படையில் நம்ம ஒட்டகத்தை பத்தி இன்னைக்கு பார்த்தோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தை சிந்தித்து பார்த்து அதே தௌஃபீக் அல்லாஹ் அதுல இருந்து நமக்கு நிறைய படிப்பினை தர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.